இப்படி மோசமா இருக்கிற என்னோட ஆக்டிவா மட் கார்ட நானே பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்தது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க என் கூட இந்த வீடியோல இந்த மட் கார்ட எப்படி பெயிண்ட் பண்றதுன்றத காட்டுறேன். ஸோ இதுக்கு நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ண பெயிண்ட்ஸ் தான் இந்த சாமுராய் பெயிண்ட்ஸு. ஸோ இந்த சாமுராய் பெயிண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் மோட்டார் சைக்கிள்ஸ், ஸோ பைக்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக மேட் பண்ண பெயிண்ட் இது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது டோட்டலி வந்து ஜாப்பனீஸ் ஃபார்முலேஷன் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு பெயிண்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி மோட்டார் சைக்கிளுக்காக யூஸ் பண்ணுறதுனால இதில் லைஃப் வந்து இதோட பெயிண்ட் குவாலிட்டி அண்ட் லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் அதில் வந்து நான் முதல்ல பெயிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணி இது மேலே இருந்த பெயிண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பெயிண்டோட ப்ராசஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம சர்ஃபேசர் பெயிண்ட் கொடுக்குறோம், இந்த 2K சர்ஃபேசர். இந்த 2K சர்ஃபேசரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ப்ரே பண்ணுற இடம். பட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஆக்டிவேட்டர், இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஃபுல்லாக ஷேக் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். அதை பண்ணிவிட்டு சர்ஃபேசர் அடிச்சிட்ட அப்புறமா பேஸ் கோட் வந்து நம்ம ஒயிட் பேஸ் கோட் கொடுத்துட்டு, ஏன்னா இது என்னோடய வண்டி வந்து ஒயிட் கலர், ஸோ பேஸ் கோட் ஒயிட்டை கொடுத்துட்டு ஒயிட்டுக்கு மேலே வந்து பேர்ல் ஒயிட் ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேர்ல் ஒயிட் ஃபினிஷிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கிளியர் கோட்டை நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இந்த ஷைனிங் கிளியரை அடித்து விட்டுட்டா நம்மளோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்ற வீடியோவில் பாருங்கள். அண்ட் இந்த பெயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் உங்கள் பைக் எதனா வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேட்லாக் வந்து சாமுராய் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கேட்லாக் பார்த்துட்டு உங்களோட கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்ஃபேஸரை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த சர்ஃபேஸர் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பாடி வந்து அன்ஈவனாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து இந்த சர்ஃபேஸர் போய் உட்காந்து அதை வந்து ஈவனாக்கி விட்டுரும். ஸோ தட் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த சர்ஃபேஸரை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டதுக்கு அப்புறமா எமரி ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேஸ் கோட் ஒயிட் கொடுக்குறேன். சின்ஸ் அந்த சர்ஃபேஸரோட கலர் டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒயிட் கொடுக்குறேன். அதுக்கு மேலே பேர்ல் ஒயிட் ஃபினிஷிங்காக நான் வந்து கொடுக்குறேன். ஆக்டிவாவில் வந்து பேர்ல் ஒயிட் ஃபினிஷிங் தான் இருக்கும். ஸோ அதுக்காக பேர்ல் ஒயிட் ஃபினிஷிங் கொடுத்து அதையும் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளியர் கோட் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த கிளியர் கோட் கொடுக்கறது வந்து எதர் உங்களுக்கு மேட்டாக வேணும்னா மேட் கிளியர் கொடுக்கலாம், ஆர் ஷைனிங் வேணும்னா நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது ஷைனிங் கிளியர். ஸோ இது நல்லா ஷைனிங்காகவே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எதனா வேணும்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேஷ் இன்சைட்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.